السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வழமையான எமது வியாழக்கிழமையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி தற்செயலாக தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்று வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த வகையில் முக்கியமாக நாம் இன்று அதாவது இஸ்லாத்தினுடைய அழகிய வழிகாட்டுதல்கள் என்ற ஒரு தலைப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான விஷயங்களை நாம் இந்த தலைப்புக்குள்ளே சொல்லலாம். என்ன வழிகாட்டுதல்? தொழுகையை பற்றி வழிகாட்ட போகிறீங்களா? அப்படி இல்லாட்டி ஈமான் சம்பந்தமான அகீதா சம்பந்தமான வழிகாட்டுதல்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லாட்டி நரகம் நுழையாமல் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத சொல்கிறீங்களா என்று இந்த தலைப்பு ஒரு ஓப்பன் சப்ஜெக்ட், ஒரு திறந்த ஒரு தலைப்பு. பல விஷயங்களை நம்ம இதில் பேசலாம். ஆனாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது பெட்டர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் பொதுவாக மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் அதை நாங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அது படிக்காமல் மார்க்கம்ன்றது நம்ம கற்பனையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யலாது, விளங்கி நடைமுறைப்படுத்தலாது. அதனால் அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், முதல் வசனமே என்னது? படிங்கன்றது தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ படிக்கிறன்றது முக்கியமானது. பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு நிரந்தரம் இல்லை. நாம் சம்பாதிக்கிறோம், பொருளாதாரம் சேர்க்கலாம், அல்லது உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நம்ம செஞ்சாலும் இந்த வாழ்க்கை என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், வாழ்வையும் மரணத்தையும் அவன் உங்களுக்கு படைத்திருக்கிறான். எதற்காகண்டா? லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்வு என்கிற அந்த வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறது உங்களை சோதிப்பதற்காக வேண்டும். என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் செயல்களால் மிகச்சிறந்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மளை சோதிக்கிறதுக்காக தரப்பட்ட ஒரு வாய்ப்பு. உண்மையான வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா இதை திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஜீனத். ஜீனத்துனா அலங்காரம். அல்லாஹ் சொல்றான், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய அந்த சாலிஹான செயலிக்குது அதுதான் மிகச்சிறந்தது, நன்மையை எதிர்பார்ப்பதற்கு அதுதான் மிகச்சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த உலக வாழ்க்கையினுடைய வளங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். உதாரணமா, ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, இந்த உலகத்தில் மனிதன் மேக்சிமம் அவனோட லைஃப்ல எதையெல்லாம் விரும்புவானோ அதையெல்லாம் அல்லாஹு தஆலா பட்டியல் போடுறான். ஸுய்யின லின்னாஸ், மனிதனுக்கு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆசைப்படுகிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்கள். இதில் விதிவிலக்கான எந்த ஒரு ஆண்களும் இருக்க முடியாது. பெண்களை விரும்புவது. வல் பனீன், தனக்கு நிறைய ஆண் குழந்தைகள் இருக்கொண்டு ஆசைப்படுறது. அல்லாஹு தஆலா தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருக்கொண்டு ஆசைப்படுறது. வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட ஒரு குதிரை உங்களுக்கு இருக்கொண்டு ஆசைப்படுறது. வல் அன்ஆம், அதே மாதிரி ஆடு மாடுகள் பட்டி பட்டியாக இருக்கொண்டு ஆசைப்படுறது. வல் ஹாரிஸ், விவசாய நிலங்கள் தங்களுக்கு சொந்தமாக இருக்கொண்டு ஆசைப்படுறது. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நீங்க ஆசைப்படாதீங்கன்னு சொல்லல, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இவைகளெல்லாம் உலகத்தினுடைய அற்பமானவைகளாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب, தங்கமும் வெள்ளியும் குவியலா இருக்கிறது. அதே மாதிரி குதிரை வாகனம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு சொல்றான், ذلك متاع الحياة الدنيا, இது உலகத்தில் அற்பமானதுன்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு தரப்பட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ உதாரணமாக நம்ம வெளிநாட்டுக்கு வரோம், வந்து தொழில் செய்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம், எவ்வளோ விஷயம் செய்கிறோம். ஆனால் நம்ம சொத்து வாங்கும்போது ஊரில் தான் வாங்குவோம். நம்ம எத்தனையோ ஒரு 40 வருஷத்துக்கோ 50 வருஷத்துக்கோ பிறகு நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஊரில் தான் என்ன செய்வோம், நம்ம சொத்துக்களை வாங்குகிறோம், வீடுகளை வாங்குகிறோம், எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஆனால் இங்கே நம்மளோட செலவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறுத்து தான் இருக்கும். ஏன் அப்படி செய்கிறோம்டா? நம்மளோட இது நம்ம நிரந்தர இடம் இல்லை, நம்ம எப்போ வேண்டாலும் போகலாம், நம்மளோட நிரந்தர இடம் இது நம்மளோட ஊர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காரணம் என்னடா, எப்போவுமே மனிதன்
தற்காலிகமாக இருக்கிற இடத்த அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய விஷயங்கள் எல்லாமே தற்காலிகமாக தான் வச்சுப்பான். அவன் தனக்கு நிரந்தரமானது என்று நினைக்கிற இடத்தை தான் அதுக்கான சேமிப்புகள், அதற்கான தயாரிப்புகளை செய்கிறான். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையும் இந்த உலக வாழ்க்கை என்பது அவனுக்கு ரொம்ப ஒரு குறுகிய வாழ்க்கை. இப்போ உதாரணமாக நம்ம இந்த சபையில் உட்கார்ந்துட்டோம், நமக்கு எத்தனை பேருக்கு சொல்லலாம் அடுத்த வாரம் பயானுக்கு நம்ம வருவோம். மேபி நம்ம இன்றைக்கு நைட்டுக்கு மூத்தாகலாம், போகிற பாதையில் ஆக்சிடென்ட் ஆகலாம், நோய்கள் வரலாம், நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நமக்கு திடீர்னு ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம், பலதரப்பட்ட ஆபத்துகள் பிரச்சனைகள் நம்மளோட லைஃப்பில் வரலாம். அப்போ உண்மையான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான், அந்த மறுமை தான் உங்களுக்கு உண்மையான வெற்றி. எனவே தான் திருமறை குர்ஆன்ல மனித வாழ்க்கையோட சக்சஸ், அவன் வெற்றியை சொல்ற நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான்? குர்ஆன்ல சொல்றான் எப்படி? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உங்கள எல்லாருமே அனைவருமே மௌத்தை நீங்கள் சுவைக்க போறீங்க. ذائقத்துன்றது அர்த்தம் என்னன்னா, ذاق எதுக்குன்றது டேஸ்ட் பண்றது, சுவைத்து பார்த்தல். அப்ப நீங்க எல்லாருமே இந்த மரணம் என்பதை சுவைக்கத்தான் போறீங்க, நீங்க அதை அனுபவிக்கத்தான் போறீங்க. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின், யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும். நீங்க முழுசா கூலி வழங்கப்படுவது, முழுமையாக வழங்கப்படுவது எங்கடா? உலகத்தில் இல்லை, யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல தான் உங்களுக்கு முழு கூலி கிடைக்க போகுது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், அந்த கியாமத்து நாள்ல எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ, ஃபகத் ஃபாஸ், அவன் தான் வெற்றியாளர். அப்ப வெற்றி என்பது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது அல்ல, மறுமையில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அதுதான் நமக்கு வெற்றி. அப்ப இந்த பேசிக்ல நின்றுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் நமக்கு இருக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய இந்த உலக வாழ்க்கை, இதில் பொருளாதாரம் சம்பாதிக்கிறது, நம்ம எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம உதாரணம் வைங்களேன், இப்போ நாங்கள் வாழ்க்கையில் நமக்குன்ற ஒரு இம்பார்ட்டன்ட், இது நமக்கு முக்கியமானது, இது நமக்கு கண்டிப்பாக தேவையானது, இதுக்காக நம்ம டைம் கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம இதுக்காக நம்ம நேரம் கூடுதலாக செலவழிக்கணும், இதுக்காக நம்ம கூடுதலாக கஷ்டப்படணும்னு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். சில ஆட்களோட பார்வையில் நம்ம ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறோம், உதாரணத்துக்கு அந்த பிள்ளைக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 200-250 ரியால் செலவழிக்கிறோம். இப்போ என்னோட பார்வையில் என்னடாப்பா இது, ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு 250 ரியால் செலவழிக்கணுமான்னு நான் யோசிப்பேன். ஆனால் உங்களுக்கு அது இம்பார்ட்டன் ஆகிக்கும், விளங்காது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட வாழ்க்கையில் அவன் ஒரு இம்பார்ட்டன் வச்சுப்பான். இப்போ ஒரு மனிதனை பொறுத்தவரையும் அவன் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைக்கான அவன் விஷயம்தான் ஒரு மூமினிடத்தில் இம்பார்ட்டன். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த இரக்கத்தை பற்றி சொல்கிறான். அன்பு வைக்கிறதுக்கு தானே ஒரு மனுஷனுக்கு வாப்பா இம்பார்ட்டன், உம்மா இம்பார்ட்டன்ட், மனைவி இம்பார்ட்டன்ட். வாப்பாக்காக எதை வேண்டாலும் செய்வாங்க, தாய்க்காக எதை வேண்டாலும் செய்வாங்க, பிள்ளைக்காக எதை வேண்டாலும் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா இதை ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுறான். நீ இந்த உலகத்தில் எதையெல்லாம் நேசிக்கிறையோ, இந்த நேசத்தை எல்லாம் தாண்டிய உனக்கு ஒன்று இருக்குது, அதில் நீ நேசம் வச்சுக்கிறியான்னு பார்க்குறான் அல்லாஹ். குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்களும், அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும், அதே மாதிரி வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பமும், வ அம்வாலும் உங்கள் பொருளாதாரமும். பொருளாதாரத்திலே மனுஷன் விரும்புகிற பொருளாதாரம் எது? அவன் சம்பாதிச்ச பொருளாதாரத்தை கவனமாக பார்த்துக்கணும். பாப்பா உழைச்சி போட்டு போய்த்தாருன்னா இவர் கணக்கில், சும்மா போய் அவர் சும்மா செலவழிக்கிறது தானே. இவர் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கம்பெனியில் பேச்சு வாங்கி கண் முழிச்சு அப்படி அவர் பொருளாதாரம் சம்பாதிச்சு அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பார், அதை கவனமாக செலவழிப்பார். பாப்பா கோடிக்கணக்கில் போட்டு போய்த்தாருன்னா இவருக்கு கணக்கில்லை, இவர் சும்மா அழிக்கிறதான் இவர் வேலை. அதில் அவருக்கு அவ்வளோ பெரிய பற்று இருக்காது. நாம் சம்பாதிச்சு செலவழிக்கும் போது யோசிப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், எத்தனை நாள் இதுக்காக கஷ்டப்படுகிறேன், இந்த சம்பளம் வாரம் வரைக்கும் நான் பட்ட பாடு, அந்த ஒரு கவலை, அந்த பேணுதல் அவர்கிட்ட இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரம். ஏன்னா உங்களுக்கு பரம்பரை சொத்தா கிடைச்சதில்லை, நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரம். வ திஜாரத்துன், உங்களுடைய வியாபாரம். வியாபாரத்தில் 2 வகை இருக்கு. சில ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எப்படியப்பா பிஸ்னஸ் தெரியாத, தேவையில்லாமல் போய் கை வச்சாச்சு, மாதம் மாதம் எனக்கு 2000 ரியால் போய்கிட்டு இருக்குது. அப்போ எப்படா இந்த பிஸ்னஸ்லேருந்து நாம் ஏன்னா குறுக்குமதி இருக்குது, கஸ்டமர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, திடீர்னு அந்த புலிவாலை பிடிச்சன்னு சொல்லுவாங்களே, விடவும் இயலாது செய்யவும் இயலாதுன்ற பிஸ்னஸ் இருக்குது. அதில் அவனுக்கு அவ்வளோ பெரிய எப்படா இதுலேருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், தேவையில்லாமல் இதில் நான் கையை வச்சுட்டேன், அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல் சக்ஸஸ்,
அல்லாஹ் இதில் நஷ்டம் வராமல் காப்பாற்றிக்க அல்லாஹ். இது இந்த பிஸ்னஸை நான் நல்ல கடைசி மட்டும் இதில் எந்த பிரச்சனை அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஏண்டா செய்யறேன் பிஸ்னஸ். இன்னொன்று அல்லாஹ் இந்த பிஸ்னஸுக்கு ஏதாவது நடந்துருமோ ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, ஏன்னா நல்ல சக்ஸஸ் ஆன பிஸ்னஸ். ரெண்டு இருக்குது. அல்லாஹு தஆலா சொல்றான் திஜாரத்தும் தஹ்ஷௌன கஸாதஹா, நஷ்டம் வந்துருமோன்னு பயந்து கொண்டு நீங்கள் செய்கிற வியாபாரம். மனுஷன் கூடுதலாக விரும்புவானா இல்லையா? நீங்கள் ஒரு கடை ஒன்று போட்டீங்க, மாதம் உங்களுக்கு ஒரு 10,000 ரியால் ஓமான் ரியால் உங்களுக்கு இன்கம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். மாஷா அல்லாஹ் எப்படி பிஸ்னஸ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு கடை ஓட்டிக்கிறீங்க, நீங்கள் ஒருத்தனை அத்தை சொன்னாண்டு ஐடியாவை கேட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தீங்க, மாதம் 5,000 ரியால் உங்களுக்கு லொஸ்ட், சம்பளம் எல்லாம் கணக்கு பார்த்தா நீங்கள் காசு போடுற மாதிரி. இதில் ரெண்டு எது விரும்புவீங்க? முதலாக சொன்னது லாபம் கிடைக்கிது. அப்போ அல்லாஹ் தஆலா நஷ்டமான வியாபாரம் சொல்ல, நஷ்டம் வந்துருமோ என்று பயப்படுகிற உங்கள் வியாபாரத்தை விட திஜாரத்துன் தஹ்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா. உங்களுக்கு வீடு இருக்கும், ஒன்றும் ஒரு வீடு, அது பழைய வீடு, அது பெருசாக உங்களுக்கு இல்லை, ஏதோ வார விலை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு வச்சுப்பீங்க. இன்னொரு வீடுங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான சென்னையில், ஏன்னா அந்த அண்ணா சாலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல, எங்கே சரி ஒரு எம்சி ரோட்டில், அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வீடு ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க, நல்ல வீடு, ஒரு 4-5 தட்டில், அது எவ்வளோ வேண்டாம், எப்படி அந்த வீட்டில் உங்களுக்கு பாசம் வைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஓ மசாக்கினு தர்தௌனஹான்றான். ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பழைய வீடு சரியாப்பா, அதில் இருந்துட்டு போங்கப்பா, வாடகை இந்த வேலைன்ற மாதிரி வீடு, அந்த வீட்டை சொல்லலை. சென்னையில் நீங்கள் கட்டி வச்சுக்கிறீங்க உசுறு, அங்கே போய் 10 நாள் தங்கினா தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு போன ஃபீலிங் வருமே, அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிற உங்கள் வீடு. அல்லாஹ் சொல்றான் திஜாரத்துன் ஓ மசாக்கினு தர்தௌனஹா. இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் மனுஷன் விரும்புறதும் சொல்லிப்பட்டு சொல்றான் அஹப்ப இலைக்கும், உங்களுக்கு இவைகளெல்லாம் மிக விருப்பத்துக்குரியதாக இருந்தால், மிக நீங்கள் நேசிக்கக்கூடியதாக இருந்தால், எதை விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை விட உங்களுக்கு உங்களோட வீடு விருப்பமாயிக்கும். ஒரு பிரச்சனை வருது, மார்க்கமா வீடா? இப்போ நேற்று முந்தின நாள் ஒரு சகோதரன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு உதாரணத்துக்கு நான் இதை வழங்குறதுக்கு சொல்றேன். என்ன கேள்வி கேட்குறான்னா, ஒரு வீடு ஒன்று இருக்குதான் ஒரு இடத்துல, ஒரு பீச்சுக்கு பக்கத்தில், இந்த ரீசோர்ட்டு கொடுக்கலாமா? அதான் அந்த ரெஸ்டாரண்ட் இது செய்வாங்களே, தங்கி அந்த இது பண்ணுவாங்க, அதில் பெரும்பாலும் சில அந்த கடற்கரை தெருகளில் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தா பெரும்பாலும் விபச்சாரம், அந்த மானக்கேடான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி நடக்க சில நேரம் வாய்ப்பு இருக்கிறது, பாவங்கள் நடந்துடலாம் என்று பேணுதலுக்காக ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த கேள்வி ஏன் வருது நமக்கு? என்னப்பா காசு தானே கொடுத்தா 1 லட்சம் மாதம் வந்துட்டு போகுது, இல்லை 1 லட்சம் வாரதல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத வழியில் அந்த 1 லட்சம் வரக்கூடாது. அதுதான் மூமினை பொறுத்தவரைக்கும். நம்மளோட விருப்பம், நம்மளோட வீட்டில் நம்ம விருப்பம் வைக்கிறதே பிரச்சனை இல்லை, நம்மளோட பிள்ளையை நம்ம நேசிக்கிற பிரச்சனை இல்லை, நம்மளோட தந்தையை நேசிக்கிற பிரச்சனை இல்லை. எப்போ பிரச்சனை ஆகுது தெரியுமா? அல்லாஹ்வை விட தந்தைக்கு நீங்கள் கட்டுப்படணும்னு நினைக்கிறீங்க. உதாரணமாக இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வாப்பா, யா இப்ராஹிம் ல இல்லம் தன்தஹி, இப்ராஹிமே உனக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு கடைசி என்னது, இதை நீ விடணும், இந்த பிரச்சாரத்தை நிறுத்தணும். நீ விடலைன்னு சொன்னா அர்ஜுமன்னக்க, உன்னை கல்லால் அடித்து நான் கொல்லுவேன். இப்போ வாப்பாவுக்கு முன்னால வாப்பா சொல்றதை செய்யறதா அல்லாஹ் சொல்றதை செய்யறதான்ற ஒரு பிரச்சனை. வாப்பால யாருக்கும் இரக்கம் இல்லாம நிக்காத. அப்போ என்ன செய்யறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? வாப்பா கிட்ட சொல்றாங்க, யா அபதி லிம தஅபுத் மா லா யஸ்மா வ லா யுக்னி அன்க ஷைஆ, எதுக்காக இதையெல்லாம் நீங்க வணங்குறீங்க, ஷைத்தானுக்கு ஏன் நீங்க கட்டுப்படுறீங்க? அப்ப தந்தையா அல்லாஹ்வோட மார்க்கமாண்டு வரும்போது இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க? தந்தையை தூக்கி போடுறாங்க, அல்லாஹ்வோட மார்க்கத்தை எடுக்கிறாங்க. புள்ளையா அல்லாஹ்வோட மார்க்கமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்னை மகனை அறுத்து கொடுன்றான். இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அதுபஹு, தன்னை மகன் எப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் மகன்டா அவர் நபிதானே, அவருக்கு இறக்கமெல்லாம் பெருசாக இல்லையா ஆகிடுது. ஒரு வாப்பாக்கு அதுவும் ரொம்ப காலத்துக்கு போகிற ஒரு புள்ளை கிடச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அந்த புள்ளையை பிரியுறது. அல்லாஹ் சொன்னா அரேன்றா, மகன்கிட்ட போய் கேட்குறாங்க, யா புனையா இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அதுபஹு, உன்னை நான் அறுத்து கொடுக்கறதுக்கு நான் கனவு கண்டேன், என்ன நினைக்கிறான்றாங்க. மகன் என்ன சொல்றாரு? என்ன அப்போ பைத்தியம் மட்டும் கேட்டாரா? இல்லை, இஃப் அல் மாத்து உமர், அல்லாஹ் சொன்னது செய்யுங்க, என்னட்டே எங்க இருக்கிறீங்க, அல்லாஹ் அறுக்க சொன்னா அருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்றார். இப்போ இங்க பிரச்சனை புள்ள மேல இறக்கம் இருக்குது, ஆனா அல்லாஹ் சொன்னதான் செய்யும். இதான் மூமின். புரியுதா உங்களுக்கு? வீடுல இறக்கம் வைக்கிற தப்பு இல்லை. நீங்க ஒரு வீட்டை விரும்புறது, அதை லைக் பண்றது, அதுக்காக நீங்க செலவழிக்கிறது, டெக்கரேட் பண்றது, அல்லது ஒரு சொத்தை வாங்குறது, மனைவியை நேசிக்கிறது, பிள்ளையை நேசிக்கிறது, இதெல்லாம் தப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான், இவைகளெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். உங்களோட இம்பார்ட்டன்ட் இப்போ எங்க? உங்களோட சொத்தல்ல, படைச்ச ரப்பு. வழங்க சொல்றது, நீங்க இம்பார்ட்டன்டா நினைக்கிற உங்க வாப்பா அல்லாஹ்வோட விஷயத்துல உங்களுக்கு எகைன்ஸ்டா வந்தா
இப்போ வாப்பாவா உங்களுக்கு ரப்பா இம்பார்ட்டன்ட், அல்லாஹ்வோட மார்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம். இதான் இந்த சப்ஜெக்ட். அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அல்லாஹ் ஆகுமாக்கின விஷயத்தை நீங்க தாராளமாக செய்யுங்க. ஆனால் அல்லாஹ்வா நீங்க உலகத்தில் விரும்புறதா என்று வந்தால் ஒரு மூமின் அல்லாஹ்வோட இடத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட், முக்கியம் கொடுப்பான். இதுதான் எல்லா இடத்துலையும் நீங்க தெரிய வேண்டிய விஷயம். இந்த மார்க்க விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பொதுவாக ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உலக விஷயங்கள்ல நமக்கு கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் எல்லாம் தெரியுது. இது உதாரணமாக ஒரு லேப்டாப் வாங்கணும் வைங்களேன், ஒரு லேப்டாப் வாங்கணும். இது என்ன, இது கன்ஃபிகரேஷன் என்ன, இது என்ன மெமரி ஸ்பீட் என்ன, இது டெல் வந்து சரியாகுமா? உதாரணமாக சொல்கிறேன், இது 4 MB போட்டால் அது என்ன அதில் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், 16 MB இருந்தால் அது எப்படி இருக்கும், இந்த சிஸ்டம் சரியாக வருமா, இந்த மதர்போர்ட் சரியாக வருமா, இவ்வளவு நுணுக்கமும் நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நான் சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமாக இருந்தால் மார்க்கெட்டில் நீங்கள் இறங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ரைட். உதாரணமாக வந்து டெக்ஸ்டைல்ஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னது ஒரு கார் எக்ஸசரிஸ் பண்ண போகிறீங்க, அப்படி என்னமா பண்ண போகிறீங்க, உடனே நீ மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க, ரைட். இந்த பொருளை உதாரணமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களே, இப்போ உங்களோட பார்வையில் எப்படி இருக்கும், இந்த பிஸ்னஸை நான் பண்ணலாமா, இதை பண்ணினா எனக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன ஒரு ப்ரைஸ் எப்படி போகுது, இதை எப்படி நான் வெல்லலாம், எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு தேடுறோம், எவ்வளவு தெரிகிறோம். இப்போ நாங்கள் பாருங்கள், நம்மளோட ஒரு தொழிலாக இருக்கட்டும், உலக விவகாரங்களாக இருக்கட்டும், நல்ல அழகாக பிளான் பண்ணி அதை பற்றி ஃபுல் வெல் நாலேஜோட நாம் செய்ய பார்க்குறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் ஒரு விஷயத்தை கேட்டால் அது 15 வருஷமாக பயானுக்கு வர நமக்கு தெரியுது இல்லை, 20 வருஷமாக நாங்கள் மார்க்கம் போய் தெரியல. ஏன் இது தெரியுது, அது தெரியல. கஷ்டமான விஷயம் தெரியுது, சயின்ஸை பற்றி கேட்டால் தெரியுது, என்னது தியரியை கேட்டால் தெரியுது. ஒரு பிள்ளைகிட்ட போய் நின்று இதுக்கு என்னப்பா விஞ்ஞான குறியீடு என்னப்பா, H2O என்னப்பா, C6H12O6 என்னப்பா, CO2 என்னப்பா, தண்ணியில் என்னப்பா மூலக்கூறு தெரியுது. ஆனால் மார்க்கத்தில் உள்ள முக்கியமான விஷயம் தெரியுது இல்லை. இப்போ என்ன கோளாறு, நம்மளோட இம்பார்ட்டன்ட்லாம் எங்கே இருக்குது? மார்க்கத்துக்காக ஏதோ போகிறோம், ஒரு பயானை கேட்குறோம், ரைட் சரி அவ்வளோதான், அந்த மார்க்கத்தில் விஷயத்தை நம்ம செஞ்சுட்டதாக நம்மளே நம்ம திருப்திப்படுத்துகிறோம். ஆனால் உண்மை என்னென்றால் நம்மட மார்க்க விஷயத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கலண்டா அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்பசு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் உங்களை அழிக்கிறதுக்கான அழிவை கொண்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே முதலாவது இந்த இடத்துல நான் சொல்ல நினைச்ச அந்த விஷயம் என்னென்றால், நம்மட சிந்தனைகள் எல்லாம், நம்மட தேடுதல்கள் எல்லாம், நம்மட உலக விஷயங்களுக்கு நாம போறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு அதான் சொல்லப்பட்டால், அழைப்பு கொடுக்கப்பட்டா என்ன செய்யுங்க, ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு ஓடி போங்க, வேகமா போங்க, வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்கன்றான். ஒய்தா குதியத்தி சலாம், தொழுகை நிறைவேற்றி முடிஞ்சா ஃபந்தஷிரு ஃபில்லாஹ், பூமியில போங்க, தேடுங்க, உழையுங்க, சம்பாதிங்க. அல்லாஹ் தடுக்கல. அல்லாஹ் எங்கேயுமே உலகத்தில் சம்பாதிக்காதீங்க, சொத்து சேர்க்காதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? அதாவது உயர்ந்த கரம் என்பது தாழ்ந்த கரத்தை விட மேலாது அப்படின்னாங்க. அப்படின்னா கொடுக்கறது மேலண்டா, கொடுக்கறண்டா யாரு கொடுக்கணும், நம்மகிட்ட இருந்தால் தான் கொடுக்கணும். தர்மத்தை பற்றி சிறப்புகள் வருது, நன்மையான காரியங்களில் ஈடுபடுறோம், சிறப்பு வருது. அனாதையை பொறுப்பெடுக்கிறோம், சிறப்பு வருது. ஜக்காத்தை சிறப்பு வருது, அப்போ வருது. அப்போ உலக விஷயங்களில் நீங்கள் எதையுமே அல்லாஹ் தடுக்கலை. ஆனால் தடுக்கிறது அல்லாஹ் எதுண்டா, மார்க்கம் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு, மார்க்க ரீதியாக உங்களுக்கு அறிவு தேர்றதுக்கான எல்லா பாதைகளையும் நீங்கள் மூடிட்டு, இந்த உலகம் மட்டும்தான் குறிக்கோள் ஒருத்தன் போனாடா அது அல்லாஹ்வுடைய அழிவுக்கான பாதைன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இது சுருக்கமான ஒரு விஷயம். அப்போ இந்த வகையில் முக்கியமாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான மிக முக்கியமான நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட கொள்கை என்ன. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், சில சகோதரர்கள் வந்து கேட்பாங்க, இன்றைக்கு பாருங்கப்பா எவ்வளோ கொள்கை இருக்குது, ஒவ்வொருத்தன் ஒன்றொன்றை சொல்கிறான். அவன் ஒரு கொள்கையை சொல்கிறான், அவன் சொல்கிறான் நான் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுறான், இங்கிட்டு இவன் சொல்கிறான் இல்லைப்பா அவன் சொல்கிறது பிழை, இல்லை நான் தான் சரியான குரான் ஹதீஸுங்கன்றான். இதில் எப்படி சரியான ஒரு முடிவை காண்றது? இப்போ உலக ரீதியாக நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறண்டாலோ அல்லது உலக ரீதியாக நீங்கள் உங்களோட பிள்ளை யாருக்காக கல்யாணம் முடிச்சு கொடுக்கும், ஐயா பரவாயில்ல நல்லபடியும் தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களா? அவனை எவ்வளோ பார்வை பார்ப்பீங்க, இவன் எங்கே போகிறான், யாரோட சேர்றான், இவன் குடிக்கிறானா, இவன் தொழுகிறானா, யார் யாருக்கு என்னென்ன படிச்சுக்கிறானா, தொழில் செய்கிறானா, சம்பாதிச்சு நல்லா சேர்த்து மனைவியை காப்பாற்றுவானா, எவ்வளோ விஷயம் பார்க்குறீங்க, எத்தனை பேர்த்த விசாரிக்கிறீங்க. ஆனால் மார்க்க விஷயம்டா யாராவது ஒரு பயானை கேட்டு 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வழங்குறதுனா சரியாக தான் சொல்கிறார். அதை பார்க்குறோமா, அது சரியான கொள்கையா,
சஹாபாக்கள் அந்த கொள்கையில் இருந்தாங்களா? அந்த கொள்கை சரியா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தானா? அதுக்கு அதான விளக்கம் விளங்க சொல்றது. ஆகவே மார்க்க விஷயங்களில் நம்ம முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சொர்க்கம் போகணும். ஏன்னா உண்மையான வெற்றி என்பது அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஜுஹ்ஸிய அனின்னா வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ. எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானோ அதான் வெற்றி. அப்ப சொர்க்கம் நுழையணுமாக இருந்தா நம்ம முதலாவது சீர்படுத்த வேண்டியது என்ன? நம்மளோட கொள்கை சரியா இருக்கான்னு பார்க்கணும். சொர்க்கம் போற கொள்கையில நம்ம இருக்கிறோமா? அப்ப கொள்கையை நம்ம எப்படி இனம் காண்றது? கொள்கையை நம்ம எப்படி படிக்கிறது? கொள்கையை நம்ம சரியான முறையில் தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன வழி? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஹுதைஃபா என்ற ஒரு நபித்தோடு, அந்த ஹதீஸ் நான் நினைக்க போன வாரம் இதை சொன்னேன். மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி இடத்துல நல்ல விஷயங்களை கேள்வி கேட்கிறாங்க. கான நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர். நல்ல விஷயங்களை கேள்வி கேட்கிறாங்க. ஹுதைஃபா என்ற நபித்தோழர் இருக்கிறாண்டா, வ குன்து அஸ்அலுஹு அனிஷர். நான் நபியிடத்தில் தீங்குகளை பற்றி கேள்வி கேட்டேன். எல்லாரும் நல்லது கேட்குற இடத்துல இப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, எப்படி எப்போ தொழுகிறது, நோன்பு பிடிக்கிற எப்படி அப்படின்னு கேட்குறாரு. மற்ற மார்க்க விஷயங்களை கேட்குறாரு. இடையில ஒரு ஆள் வந்து நாம் வந்து நாளைக்கு நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாரு. நம்ம நாளைக்கு ஏதாவது முரண்படுவோமா, ரெண்டு பிரிவாக போவோமான்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு கோபம் வருமாறாதா? இதே மாதிரி ஹுதைபா ரலியல்லாஹு அப்படி கேட்கும்போது சில சஹாபாக்கள் அப்படி பார்த்தாங்க, என்ன ஹுதைபா ஒரே இதைத்தான் கேட்குறாரு அப்படின்னு. அப்போ ஹுதைபா ரலியல்லாஹு ஏன் அதை கேட்டாங்கண்டா, நான் ஏன் தீங்க பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன்னா மகாஃபத அன் யுத்ரிகனினா, நான் அதில் போய் மாட்டிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பிழையான வழிமுறைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள், யார் யார் எப்படியான குழப்பங்களை உருவாக்குவாங்க, இந்த மார்க்கத்துக்குள்ள என்னென்ன வகையான பிரச்சனைகள் உண்டாகும், இந்த அறிவை ஹுதைபா என்ற நபித்தோழர் மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தோம். அப்போ நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டா நாம் சரியான பாதை எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பிழையான பாதைகள் எப்படியெல்லாம் வரும், இந்த ரெண்டு அறிவு நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம இப்போ எங்கிருந்தாலும் இந்த இடத்துக்கு தக்கன நம்ம கொள்கை அளிக்கப்படாது. நாம் இங்கே வந்த நீங்கள்லாம் என்ன கொள்கைன்னு பார்த்துட்டு நான் அதே கொள்கைக்கு பின்னால் போனேன்னா நான் ஒரு கொள்கைவாதி இல்லை, நான் ஒரு நயவஞ்சகன். அல்லது இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அவங்க பேசுகிறத பார்த்தா இதுவும் சரியாக தான் இருக்கும், அதுக்கு பின்னால் போகிறது, அப்படி போகிறது நயவஞ்சகம். அப்போ கொள்கைன்னா அதை எப்படி படிக்கிறது, அது எப்படி தெரியுது, அது சரியான வழிமுறைகள் என்னன்றது மிக முக்கியமான ஒரு பாடம். நான் இது ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு வர விஷயம். அந்த வகையில் தான் சகோதரர்களே முக்கியமாக இருக்கிற ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். பொதுவாக நாங்கள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்ன, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்கான். முதல்ல என்ன, இல்லல்லதீன ஆமனு அப்படின்றான், எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர. ரெண்டாவது யாரு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களே அவர்களையும் தவிர. மூணாவது சொல்றான், வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்கிறார்கள், பொறுமையை கொண்டு உபதேசம் பண்றாங்க, அவங்கள தவிர. அப்ப முதல் விஷயமா என்ன சொன்னாலாம், ஈமான சொல்லணும், ஈமான் கொள்ளணும். அப்ப ஒரு மூமினை பொறுத்த வரையும் அவனுடைய நம்பிக்கையை முதலாவது அவன் சரிப்படுத்த. எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். மன், அதாவது மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆணோ பெண்ணோ யார் சாலிஹான செயல்பாடுகளை செய்கிறார்களோ வஹுவ முஃமினுன், அவன் மூமினாக இருந்து கொண்டு. புரியுதா உங்களுக்கு? சாலிஹான செயல் மட்டுமல்ல, மூமினாக அவன் இருந்து கொண்டு யார் நல்ல செயல்களை செய்கிறாரோ அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் இந்த உலகத்தில் வாழ வைப்பேன், மறுமையில் அவனுக்கு மகத்தான கூலியை கொடுப்பேன் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப ஈமானோடு தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் இருக்கிறது. ஈமான் இல்லாம நம்ம எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பெருமதி இருக்காது. கொள்கை என்பது ஆக முக்கியமானது, நம்முடைய அகீதா என்பது மிக முக்கியமானது, நம்முடைய சீர்திருத்தப்பட வேண்டிய ஈமானி அந்த உணர்வு என்பது மிக முக்கியமானது. இப்போ அல்லாஹு தஆலா சில மனிதர்களை சொல்றான், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அமாலன், அமல் செய்கிறார்கள் நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை நபியை நான் காட்டட்டுமா? அமல் செய்கிறாங்க, நல்லா தொழுறாங்க, நோன்பு எல்லாம் பண்றாங்க, ஆனால் நஷ்டவாளி ஆகிறாங்க. என்ன அமல் செஞ்சா நஷ்டவாளி ஆகக்கூடாது, அவன் வெற்றியில பெறணும். அல்லாஹ் சொல்றான், அமல் செய்கிறாங்க ஆனால் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். யார் அவங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, உலக வாழ்க்கையில் அவர்களது முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட், வீணாகிவிட்டது. வஹும் யுஹ்சினூன வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆன், ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ
நாம இபாதத் செய்ய முக்கியம் அல்ல, நாளைய மறுமையில இந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியுமான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் ஒரு கூட்டத்தை பற்றி நான் சொல்லிக்கிறேன். அவங்க யாருண்டா, அவங்க நல்ல வணக்கம் செய்வாங்க, நல்லா தொழுவாங்க, நல்லா நோம்பு பிடிப்பாங்க, குர்ஆனை ஓதுவார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மா ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகையை உங்களது தொழுகையோடு, உங்கன்னா நம்மளை சொல்லல, சஹாபாக்களை சொல்றாங்க. சஹாபாக்கள் எப்படி தொழுதவங்க நம்மளை விட, சஹாபாக்களை சொல்றாங்க உங்கள் தொழுகையோடு. யார? சஹாபாக்களுடைய தொழுகையோடு அவர்களுடைய தொழுகையை நீங்க ஒப்பிட்டால், கம்பேர் பண்ணினா, உங்க தொழுகையை கொஞ்சமாக நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. தஹ்கிரூன சியாமக்கும் அசியாமிஹிம், உங்களோட நோன்பை அவங்களோட நோம்போட ஒப்பிட்டு பார்த்தா உங்க நோன்பை கொஞ்சமாக நினைப்பீர்கள். குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டைக்கு படி இறங்காது. யாரை சொல்றாங்க? ஒரு கூட்டம். சொல்லிப்பட என்ன சொல்றாங்க? அவங்க யார் தெரியுமா? அவ்வளவு அழகா நோன்பு பிடிக்கிறாங்க, தொழுகிறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. யாரை விட? சஹாபாக்களை விட. சஹாபாக்களே பார்த்தா நம்மளாம் என்னடா தொழுகிறோம், இவன் அப்படி தொழுகிறாக்கள அப்படின்றாங்க. அவங்கள சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள சொல்றாங்க அவங்க வில்லிலேருந்து இந்த அம்பு வெளி போற மாதிரி, வில்லிலேருந்து நம்ம போற மாதிரி இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவாங்க சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஐனமா சகிஃப்துமூஹும் ஃபக்துலூஹும், அவங்கள எங்க நீங்க கண்டாலும் கொன்றுங்கண்டா. யாரை பற்றி? சஹாபாக்களை விட நல்லா தொழுகிறவங்களை கொள்ளையிலுமா? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவங்களோட தொழுகையில் அவங்க எடுத்த கவனத்தை விட, அவங்களோட நோன்புல அவங்க எடுத்த கவனத்தை விட, அவங்க குர்ஆனை ஓதுறதுல எடுத்த கவனத்தை விட எதுல கவனம் எடுக்கல? அவங்க இருக்கிற கொள்கையில கவனம் எடுக்கல. என்ன நடந்தது இஸ்லாமிய வரலாற்றில்? நீங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹவாரிஜியான்னு இவங்க சொல்லுவோம். ஹாரிஜியாக்கள் இவங்க யாரு? அலி காஃபிர், முஆவியா காஃபிர், சஹாபாக்கள் எல்லாம் காஃபிர்னாங்க. என்ன காரணம்? அந்த மார்க்கத்தில் அவங்க அந்த வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணினாங்க, கொள்கையில் ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க மார்க்க விஷயங்களில் எல்லை மீறி போனார்கள். குர்ஆன் வசனங்களை தப்பாக விளங்கிட்டு சஹாபாக்களே அதுக்கு மாறு செஞ்சிட்டாங்கன்னு அலி இப்னு அபி தாலிபை காஃபிர்னாங்க, முஆவியா இப்னு அபி சுஃபியான காஃபிர்னாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப நான் இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு காரணம் என்னடா, எப்பவுமே நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். நாம் நல்லா தொழுகிறோம் தானே, நாம் 5 நேரம் முன்சஃப்ல நிக்கிறோம் தானே, அப்படின்றது மட்டுமல்ல, அது முக்கியம்தான். இபாதத் இல்லாமலும் நாளைய மறுமையில வெற்றி பெற இயலாது. ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? உங்களோட கொள்கையை பார்க்கணும். அப்ப பார்க்கணும்னா படிக்கணும். நமக்கு உலக விவகாரங்களை பத்தி கேட்டா தெரியுது, விஞ்ஞானத்தை பத்தி கேட்டா தெரியுது, நமக்கு பாடமாக்க முடியாத ஆவர்த்தன அட்டவணையை பாடமாக்கி வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய சகல விஷயங்களும், இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன நடக்குது, நாளைக்கு என்ன உலகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது, அவ்வளவும் தெரியுது. அமெரிக்க அரசியலை பத்தி நமக்கு தெரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம ஜீரோ. கேட்டா தெரியல, அது மௌலவிக்கு தான் தெரியும்ன்றீங்க. அப்போ இந்த வகையில் தான் முக்கியமாக நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்கு. எப்படின்னா, சில விஷயங்களை நமக்கு இங்கே தெளிவாக பேசவும் இயலாது, ஆனால் முடியுமான விஷயங்களை நான் பேசுகிறேன். பேசி பொருள் என்ன? பேசு பொருள் தான். அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா கேள்விப்படுவீங்க. நாங்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமான்னு யாரை சொல்கிறோம்? இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா சம்பந்தமாக இப்போ நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டால், நான் கேட்க போகிறது இல்லை. கேட்டால் சங்கடமாயிடும். ஏன்னா சில யாருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு சபையில் கேட்டால் சொல்ல தெரியாது, அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் வரும். தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் சபையில் கேட்டால் ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த சொல்கிற அந்த இது இல்லை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா யாரப்பா சொல்கிறது? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமான்ற பிரயோகம் என்ன, அது ஏன் பயன்படுத்தினாங்க, அதில் வரலாறு என்ன, அது எப்படி உருவாகிச்சுது, அந்த சொல்லுக்கான விளக்கம் என்னன்னு யார்கிட்ட கேட்டால், கம்ப்யூட்டர் பற்றி தெரியுது, சயின்ஸை பற்றி தெரியுது, அமெரிக்காவோட அரசியலை பற்றி தெரியுது, ஐரோப்பாவில் இன்றைக்கு என்ன நடந்துக்கிட்டு தெரியுது, அப்டேட் தெரியுது, எல்லாம் தெரியுது. உலக விவகாரங்களில் இன்னைக்கு என்ன அப்டேட் தெரியுது, எந்த வகையான ஃபோன் தெரியுது, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம பிறந்தத்திலேருந்து கேள்விப்பட்டுக்கிற விஷயத்தை ஒரு 5 நிமிஷம் பேச விட்டா தெரியுது இல்லைன்னா, நம்மளோட வங்குரோத்து நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ இது தெரியறதால நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கேயாவது போய் நீங்கள் பிழையான கொள்கையில் மாட்டுவீங்க. ஒருத்தன் சொல்லுவான், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப டேஞ்சரான கொள்கைகளை எல்லாம் பாதுகாக்கும். நம்ம நல்ல சூழலில் வாழ்கிறோம், மார்க்க சபைகளில் நம்ம உட்கார்றோம், அதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு இருக்குது, உலமாக்கள் நமக்கு இருக்கிறாங்க, நமக்கு நிறைய விஷயம் சொல்லித்தராங்கன்னு அந்த சூழலில் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எங்கேயாவது ஒரு முறைகேடான ஒரு சூழலுக்குள்ளே போனால் நம்ம விரும்பியோ விரும்பாமல் அவன் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கோ. ஏன்னா நமக்கு தெரியலையே அஹ்லுஸ் சுன்னாண்டா என்ன, அவங்களோட கொள்கை என்ன, அது எந்த பேஸில் உருவாக்கப்பட்டது, அஹ்லுஸ் சுன்னான்னு சொல்கிற வார்த்தை எதுலேருந்து உருவாயிச்சு நமக்கு தெரியலை.
அப்போ கண்ணியமானவர்களே, இது முக்கியமாக நம்ம தெரிய வேண்டிய விஷயம். அப்போ நாங்கள் முதலாவது தெரிய வேண்டிய, குறைஞ்சது மாதத்தில் ஒரு முறையாவது இது போல் ஒரு சப்ஜெக்ட் நம்ம தொடராக செய்யணும்னு நினைக்கிறோம். காரணம் இது ஒன்றுமில்லை, நம்ம நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வைக்கலாம், அல்லது நீங்கள் இதை விட இன்னும் கூடுதலாக தெரியக்கூடிய இடங்களில் போகலாம், விளங்கலாம், படிக்கலாம், அது வேறு. ஆனால் பேசிக்கான இந்த விஷயங்களில் நமக்கு குறைந்தபட்ச அறிவாவது இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இஸ்லாமிய வரலாற்றில் 2 முக்கியமான பிரிவு. ஒன்று அஹ்லு சுன்னான்னு சொல்லுவோம், சுன்னிகள் நம்ம சொல்லுவோம். இதுக்கு எதிரான யார் இந்த உலகத்தில்? சுன்னிகள் நம்ம சொல்கிறோம், சுன்னிகள் தான் அஹ்லு சுன்னாக்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு சுன்னிகள்பாங்க. இன்னொன்று இதுக்கு எதிரானது, எகெயின்ஸ்ட் ஆனது உலகத்தில் ஒன்று யார்? ஷியா. இந்த 2 கடையில் என்ன வித்தியாசம்? இப்போ இதை நம்ம டீப்பாக அந்த இடத்துல பேசலாது. இந்த 2 கடையில் என்ன ஏன் அது அஹ்லு சுன்னாங்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு வேற பேர் சொல்கிறாங்க? உலகத்தில் என்ன இது நடந்துக்குது? நாங்கள் அஹ்லு சுன்னாண்டா என்ன, ஏன் அவங்க ஷியா, ஏன் நாங்கள் அஹ்லு சுன்னா, இதை பற்றி ஒரு சரியான ஒரு பார்வை மட்டும் இருக்குதா? இது முதலாவது, இது பேசிக்கானது. ரைட், அஹ்லு சுன்னான்னு சொல்லியாச்சு. அஹ்லு சுன்னான்னு சொன்னாலே ரைட், இவர் அஹ்லு சுன்னா, ஆகவே இவர் தான் சொர்க்கத்துக்கு போகிறார். ஏன்னா அஹ்லு சுன்னான்னு தானே சொல்றாரு, அப்படி சொல்லிடுமா? இல்லை, அஹ்லு சுன்னான்னு சொல்றவங்கள உண்மையான அஹ்லு சுன்னா யார், அது எப்படி தெரிஞ்சு கொள்றது? ரைட், நீங்க முதல்ல விளங்கிக்கொள்ளணும், இந்த அஹ்லு சுன்னான்ற பிரயோகம் எப்படி வந்து, இதுல 2 விஷயம் இருக்கு. அஹ்ல்ன்ற ஒரு சொல்லி, அஹ்ல்ன்றது உதாரணமா அஹ்லுல் ஜன்னான்னு நம்ம சொல்றோம் அரபுல, இது அரபு. அஹ்லுல் ஜன்னான்னா சொர்க்கத்தை உடையவர்கள். அஹ்ல்ன்றது உதாரணமா அஹ்லின்னு சொல்ற என் குடும்பம் சொல்லும், என் குடும்பம்னா என்னை சார்ந்தவர்கள் அர்த்தம். விளங்கா சொல்லு. அஹ்லுல் பைத்னு சொல்லுவோம், வீட்டை உடையவர்கள். விளங்கா சொல்லுது. அஹ்ல்ன்ற ஒரு சொல் யா அஹ்லல் கிதாப்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வேதத்தை உடையவர்கள். அஹ்லுல் கிதாப், வேதத்தை உடையவர்கள். விளங்கா சொல்லுது. அதே மாதிரி அஹ்லுல் பைத், அஹ்லு சுஃபாமோ, திண்ணை தோழர்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் மஸ்ஜித் நபவியிலே இருந்தாங்களே, அஹ்லு சுஃபா, திண்ணை வாசிகள் நம்ம சொல்லுமே. இதே மாதிரி அஹ்லு சுன்னான்னு நம்ம சொல்லுவோம். அஹ்லு சுன்னா என்பது நேரடியான வார்த்தை அஸ்ஸுன்னா, சுன்னாவை உடையவர்கள் அர்த்தம். இது என்ன சுன்னாவை உடையவர்கள் என்ன? சுன்னாவை உடையவர்கள் என்ன? சுன்னாண்டா என்ன? முதல்ல சுன்னா, சுன்னான்றது அரபுல அந்த கடைசியில் உள்ளது, அந்த தாவை சொல்ல மாட்டாங்க, அந்த தா உல் மர்பூத்தாண்டு. உதாரணமா ஆயிஷா அப்படின்னு சொல்லுவோம், அது உண்மையாக சொல்ல போனால் ஆயிஷா தூ தான். மதுரசான்னு நம்ம சொல்லுவோம், அது மதுரச தூ, அந்த தா உச்சரிக்க மாட்டான். வழங்க சொல்லுது அந்த கடைசியில் வர தா. சுன்னான்ற சுன்னத். இப்போ நமக்கு சுன்னத்து தான் தெரியும், சுன்னத்து தான் தெரியும். உதாரணமாக சகோதரர், நான் சும்மா கேட்குறேன், சுன்னத்துன்றது நீங்கள் என்ன வழங்கி வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுன்றதால உங்கள்கிட்ட கேட்டேன். நபி வழி, நபி வழின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சுண்ணாண்டு நீங்கள் விளங்கி வச்சுப்பீங்க தானே. இப்போ அஹ்லு சுன்னான்ற ஒரு பெரிய ஒரு பிரயோகம் உலகத்தில் இருக்குது. இந்த சுண்ணாண்டு என்னன்னு தெரியணுமே, அப்போ தானே அஹ்லு சுன்னாண்டு என்னன்னு வழங்கும். சுண்ணத்துனா நமக்கு நம்மளோட ஊரில் தான் இந்த கத்ரா செய்யுது, அதுக்கு தான் சுண்ணத்துன்னு சொல்லுவோம். சுண்ணத்து பண்ணியாச்சா மேம்பாங்க, உங்களும் சொல்லுவாங்களா சுண்ணத்துன்னு சொல்லுவாங்களா? சுண்ணத்து பண்ணுறது, சுண்ணத்து கல்யாணம் பேர் வச்சு அதுக்கு பெரிய விருந்தெல்லாம் ஆச்சு, மாப்பிள்ளையெல்லாம் வச்சு பிறையெல்லாம் அடிச்சு அது செஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. சுண்ணத்து அப்படின்றது அதுக்கு சொல்லுவாங்க, அது ஒன்று வேற. நீங்கள் சொன்னது நபி வழி சுருக்கமானது. ஓகே, வேற சுண்ணத்து சம்பந்தமாக வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்கள், இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே, ஒரு கிளாஸ் தானே. யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் குறிப்பிட்டு கேட்டால் அதுக்கு சங்கடமாயிடும். சுன்னாண்ட என்ன? இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுக்கு பிறகு, சரிதானே, ரசூலுல்லாவுக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்களே. உஸ்மான் இப்னு அஃபான் எப்போ? ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 35. இந்த 35 உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு எப்படி கொலை செய்யப்பட்டாங்க? மதீனாவில். மதீனான்னு என்ன? அதாவது தலைநகரத்தில். மதீனான்ற இஸ்லாமிய தலைநகரத்தில், சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தில் சுற்றி வளைக்கப்பட்டு கிளர்ச்சியாளர்களால் கொலை செய்யப்பட்டாங்க உஸ்மான் இப்னு அஃபான். அது எப்படி சாத்தியம்? சஹாபாக்களாக இருக்கும்போது, அவ்வளோ பெரிய இஸ்லாமிய ஆட்சி, பிரமாண்டமான ஆட்சி இருக்கும்போது மதீனாவுக்குள்ளே வந்து சுற்றி வளைச்சி ஆளை கொலை செய்கிறேன்டா சின்ன ஒரு விஷயமானு நீங்கள் நினைக்கலாம். நடந்தது. இதுதான் ரசூலுல்லாஹ். நான் சொன்னேனே, ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படி கேட்டாங்க? யா ரசூலுல்லாஹ், இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வ ஷர்ரி, நாங்கள் ஒரு காலத்தில் ஜாஹிலிய சமூகமாக இருந்தோம், தீங்கில் இருந்தோம், கொலை கொள்ளை விபச்சாரம் எல்லா வகையான பாவத்திலும் இருந்தோம். அப்படி இருந்த நாங்கள் இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வ ஷர்ரி ஃபஜாஅனல்லாஹு பிஹாதல் கைர், அல்லாஹ் அந்த கைரை நம்மகிட்ட கொண்டு வந்துட்டான். இந்த சத்தியம், இந்த மார்க்கம், இந்த ஒற்றுமை, இந்த தலைமைத்துவம், நல்ல ஒரு ஹைரான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். ஒரு சந்தோஷமான, நிம்மதியான, பாதுகாப்பான, மன நிம்மதியான ஒரு நிலையில நாங்கள் இந்த யார் சொல்லலாம். ஃபஹல் பஅத ஹாதல் கைர் மின் ஷா,
இந்த ஹைருக்கு பிறகு திருப்பி ஒரு ஷர்ரான ஒரு தீங்கான ஒரு குழப்பமான காலம் வரமாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? சிசி அப்படியெல்லாம் வருமா அப்படின்னு சொன்னாங்க. நாம் வரும். இதுதான் கேள்வி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு நபித்தோழர். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு புறவு உள்ள குழப்பங்கள் சம்பந்தமாக தெரிந்த ஒரு நபித்தோழர். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஹுதைஃபாட்ட தான் வருவாங்க நபித்தோழர். ஏதாவது சொன்னாங்களா இதை பற்றின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது சொன்னாங்களா? அது மாத்திரமல்ல, ஹுதைஃபா அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு பெருகி சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய தோழர்னு அவருக்கு சொல்லப்படும். அது ஏன் அவருக்கு சாஹிபு சிர்ண்டா? முனாஃபிக்குகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லியிருந்தான். அதனால் ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் வந்து கேட்குறான், ரசூலுல்லாஹ் சொன்னது, ஆனால் இவர் யாருக்கும் சொல்லலை. அவருக்கு தெரியும் யார் யார் நயவஞ்சகர்கள். ஏன் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு செஞ்சுருந்தாங்க, ஒரு ஆளுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி. அப்போ ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் வந்து கேட்குறாங்க ஹுதைஃபாவே, உமர் இப்னு கத்தாப் எப்படி தெரியுமா? இந்த நம்மளுக்கெல்லாம் மார்க்கத்தில் ஒரு 2-3 விஷயத்தை செஞ்சோடனே நாம தான் சொர்க்கத்துக்கு என்னமோ பெர்மனன்ட், நம்ம அந்த ஆல்ரெடி நமக்கு டிக்கெட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் நம்ம இருப்போம். நம்ம என்ன தான் இருந்தாலும் நமக்கு ஒரு அச்சம் இல்லை. யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி, யா அல்லாஹ் கடைசி மூச்சு வரைக்கும் நான் மூமினோட வாழணும், அந்த பயம் இருக்காது. ஆனால் சஹாபாக்கள் எப்படின்னா அவங்க சரியான ஈமான் உள்ளவர்களாக இருப்பாங்க. என்னமாவது சின்ன ஒரு பலவீனம்டா கூட நான் நயவஞ்சகன் ஆயிட்டனும், நான் நரகவாதி ஆயிட்டனோன்னு பயப்படுவாங்க. உமர் இப்னு கத்தாப் அப்படித்தான். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய்த்தாங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, அவர் நரகத்துக்கு போவாருண்டா நானா இருப்பணும்னு எனக்கு பயமா இருக்குன்னு நினைச்சால்தான் உமர் இப்னு கத்தாப். எல்லாரும் நரகத்துக்கு போய்த்தாங்க, ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவார், அதுவும் நானாக இருக்கும்னு நான் ஆதரவு வைக்கிறேன்னு. அதாவது அந்த அச்சமும் அந்த எதிர்பார்ப்பும் பேலன்ஸா இருக்கும். உமர் இப்னு கத்தாப் போய் கேட்குறாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்குன்னு சொன்னாங்க தானே, இந்த அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லேருமா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் ரகசியத்தை என்னட்ட கேட்குறீங்களான்றாங்க. அப்போ நீங்கள் உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி என்னட்ட எல்லாம் கேட்க பார்க்குறீங்களான்னு. இல்லை, அதில் என் பேர் என்ன சிரிக்கிறான்னு பார்க்கணுன்னா அந்த அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் பயந்தாங்கன்னு ஒரு பிரபலியமான வரலாறு இருக்குது. விளங்கா சொல்கிறது. அப்போ சஹாபாக்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. உமர் இப்னு கத்தாப் அப்போ சஹாபாக்களை பொறுத்தவரையும் பயந்தாங்க. அதான் இந்த நபித்தோழர் யார்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க கேள்வி கேட்ட காரணம் என்ன? நான் ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னேன், எல்லாரும் நல்லதை கேட்கும்போது நான் ஏன் அப்படி கேட்டேன்னா மகாஃபத்தா யுத்ரிக்கனி, சில நேரம் நான் போய் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்கு தான் கேட்டாங்க. அப்போ இந்த குழப்பங்கள் வருது. மதீனால அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டாங்க. இது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் முன்னறிப்பு இருக்குது, குழப்பங்கள் உருவாகும். இப்போ உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்ட பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் பலவிதமான கொள்கை குழப்பங்கள், அரசியல் குழப்பங்கள் எல்லாம் வந்தது. உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்ட உடனே அடுத்த ஆட்சியாளராக யார் வர்றது? அலி பின் அபி தாலிப் வரான். இப்போ இந்த அலி பின் அபி தாலிப் வந்து ஃபேஸ் பண்ணின பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கத்தால் இப்போ ஒரு ஆட்சியாளராக வந்த உடனே மதீனாட நிலவரம் எல்லாம் மோசமாக இருக்குது. இப்போ ஒரு கலவரத்துக்கு பின்னால் அந்த எல்லாருமே உஸ்மான் இப்னு அஃபானை கொல்ல வந்தவங்க இல்லை, வந்த நிறைய பேருக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. பிளான் பண்ணினவங்க ஒரு செட் தான் அது. அதை கொலை அளவுக்கு கொண்டு போய் உஸ்மான் இப்னு அஃபானை கொண்டவங்க அந்த முன்னணியில் நின்றவங்க. பின்னால வந்தவங்களெல்லாம் உஸ்மான் இப்னு அஃபான் சம்பந்தமாக எழுப்பப்பட்ட சில பிழையான பிரச்சாரங்கள், அவர் மோசமாக ஆட்சி செய்கிறாரு, அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு அதை நியாயம் கேட்கண்டா வந்தாங்க. உண்மையாக சொல்லணும். அப்போ பின்னால் வந்த எல்லாருக்கும் தெரியாது. உதாரணமாக எங்களோட ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரர், நமக்கு மிக நெருக்கமான ஒருவர் தான், இதை விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஒரு சகோதரர் வந்து பள்ளியில் வச்சு தாக்கப்பட்டார். சில பேர் ஒரு 10-20 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. இப்போ அடித்த உடனே அந்த சகோதரரோட மகன் கிட்டத்தட்ட என்னோட ஏஜில் உள்ளவர் தான். இவருக்கு கோவம், வாப்பா பள்ளியில் வச்சு அடிச்சு போட்டாங்களா, இன்னும் நாளுக்கு அடிச்சு போட்டாங்களான்னு. இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த அடித்தவரில் ஒரு ஆள் சைக்கிளில் வந்து இடிக்கிறார். இவர் கையை போட்டு நிப்பாட்டுறாருன்னா, அதே மாதிரி நானும் 2 அடியை கொடுத்து அனுப்புவோன்னு அவர் நிப்பாட்டினேன். இப்போ நிப்பாட்டின உடனே இவர் நின்று என்னன்னு கேட்க, வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆள், இவருக்கு தெரியாது, நிப்பாட்டினவருக்கு தெரியாது இப்படியெல்லாம் நடக்க போகுதுங்க, அவர் அடிக்கிறது தான் நிப்பாட்டினது. வீட்டுக்குள்ளேருந்து அவரோட சொந்தக்கார இன்னொரு ஆள் வந்தார், கத்தியை கொண்டார், சொறி விட்டார், ஆள் அங்கனே க்ளோஸ். இப்போ பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? இவன் தான் நிப்பாட்டினா, இவன் தான் கொல்றதுக்கு நிப்பாட்டினான். அப்போ உண்மையாக அந்த சம்பவம், அந்த சிச்சுவேஷனை நேரடியாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், இவர் நிப்பாட்டினது கொல்றதுக்கு நான் இல்லை, அடித்த மாதிரி 4-2 அடி அடிக்கிறதுக்கு நிப்பாட்டினார். அவருக்கு தெரியாது இவர் சொந்தக்காரால் வந்து பின்னால் கத்தியால் சொல்லி அங்கனே ஆள் க்ளோஸ் ஆகும். இப்போ பார்க்குறவனுக்கு இவன் தான் கொலை செஞ்சா, இவன் தான் நிப்பாட்டினான்னா இருக்கும். அப்போ ஒரு களத்தில் பார்க்குற பார்வை வேற, இன்னொரு ஆள் சொல்லி கேட்கறது என்பது வேறு. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அலி பின் அபி தாலிபுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ கள நிலவரம் ஒரு மோசமான, அதாவது தலைநகரத்துக்குள்ளே பூந்து ஒரு அந்த நாட்டினுடைய மன்னரை, அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹலீஃபாவை கொலை செய்யறனா எவ்வளோ பின்புலங்கள் அதுக்கு பின்னால் இருக்கணும். ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே ஒரு அலி பின் அபி தாலிபுக்கு பெரிய ப்ரெஷர்.
என்ன பிரச்சனை, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, அந்த ஆட்சியை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அவர் பிளான் பண்ணி எப்படியா உஸ்மானை போட்டு தள்ளிருங்கப்பா, நான் பின்னால் வந்து உங்கள்கிட்ட அப்படி போகல. அந்த மாதிரி சில ஆட்கள் சும்மா பொய்களை நம்பி பேசுறாங்க. இப்போ ஒரு பக்கத்தால் அந்த கிளர்ச்சியாளர்கள் அடக்கணும், மறுபக்கத்தால் ஆட்சி எடுத்தவன் என்ன பிரச்சனை வருது தெரியுமா? முதலாவது வேலை இந்த உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செஞ்சவன் எல்லாம் இல்லாமாக்கு உடனே இமீடியட்டா செய்யறாங்க. அலி பின் அபி தாலிப் ஒரு ஆட்சி எடுத்த உடனே கள நிலவரம் உடனே அதை செய்யற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும், நிலைமையே சரியான ஒரு உதாரணமா ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய கூட்டம் எல்லாரும் கத்தியோட வாளோட நிற்கிறான்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் 2 கம்பு எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தரை கொல்ல பார்த்தா அவன் நம்மளே கொண்டுருவான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு அந்த சூழ்நிலையை சரியான முறையில் அவங்க அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால தாமதிக்கிறாங்க. இந்த தாமதத்தால் என்னென்ன பிரச்சனை? ஷாம் சிரியாவில் இருந்த முஆவியா சொல்றாரு, நீங்க இந்த இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா நான் உங்களோட ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களுக்கு ஹலீஃபாவாக நான் உங்களுக்கு பையத் செய்ய மாட்டேங்கிறார். அடுத்த பக்கத்தால ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், இங்க இருந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவங்க எல்லாம் அங்க போய் ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சோம். அப்போ இந்த சம்பவங்களுக்கு பின்னால் தான் இஸ்லாமிய வரலாற்றில் குழப்பங்களும் பிழையான சிந்தனைகளும் உருவாகும். இந்த நேரத்தில் ஆட்சி ரீதியான குழப்பங்கள் ஒரு பக்கத்தால், கொள்கை ரீதியான குழப்பங்கள் இன்னொரு பக்கத்தால் வருது. இப்போ ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய உம்மத்தில் இவர் அஹ்லு சுன்னாவா இவர் வேற கொள்கையா அப்படின்னு பிரிக்க வேண்டிய ஒரு தேவை உண்டாகலை. ஏன்னா எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் தாபீன்கள் சரி அந்த சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையை அப்படி சரியாக ஃபாலோ பண்ணி தான் வந்தாங்க. இப்போ அரசியல் குழப்பம் ஒரு பக்கத்தால், இன்னொரு குழப்பம் என்னன்னு சொன்னால் இந்த மார்க்க விஷயங்களில் வரம்பு மீறிய நிலைப்பாடுகள். உதாரணமாக சொல்கிறேன்டா, கதிரில் என்ன செஞ்சாங்க, கதிர் விஷயத்தில் கதிரியாக்கள்னு ஒரு கூட்டம், மஅபதுல் ஜுஹ்னின்னு ஒருத்தண்ட அந்த சிந்தனையில் ஈர்க்கப்பட்டாங்க. ஒரு பக்கத்தால் அல்லாட அந்த அந்த அஸ்மா சிஃபத்துகள், அல்லாட பண்புகள் பெயர்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கருத்துக்களை சிந்தனைகளை நுழைச்சாங்க. விளங்க கதிர் விஷயத்தில் ஒரு கூட்டம் கதிர் ஒன்று இல்லைன்னாங்க, இன்னொரு கூட்டம் மனுஷனுக்கு சுதந்திரமே இல்லை, அல்லாட கதிர்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்து இந்த நேரத்தில் சரியான நிலைப்பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதற்கான ஒரு அளவுகோலாக ஒரு உதாரணமாக ஒரு கொள்கை ஒரு ஆள் சொல்கிறார். இது சஹாபாக்கள் இந்த கொள்கையை சொன்னாங்களா? இப்போ தான் கதிரை பற்றி ஒரு கதை சொல்கிறான்னு, அல்லாஹ் ரசூல் சொன்ன இந்த அடிப்படையை இவர் ஒரு குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை இவராக தவறாக விளங்கி வச்சுட்டு வியாக்கியானம் கொடுத்துருக்கிறார். இப்போ நாங்கள் இவர வியாக்கியானத்தில் சரி போல பார்க்க மாட்டோம். நீ சொல்கிற இந்த நிலைப்பாடு நபித்தோழர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களா? இருந்தாங்க, அவங்க தான் அஹ்லு சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நேரடியாக உயிர்ப்பித்தவங்க யார், பின்பற்றினவங்க யார்? நபித்தோழர்கள். அவங்கள தான் அஹ்லு சுன்னான்னு சொல்றது. அவங்க தான் சுன்னாவோடு. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறது ரைட். உதாரணமாக ஹவாரிஜிகள் ஒரு கூட்டம் வந்தாங்க. இவங்களை சரியா பிழையாண்டு பார்க்கறதுக்கு முதல் விஷயம் என்ன, இந்த கொள்கையில் நபித்தோழர்கள் இருந்தாங்களான்னு பார்க்கறது. ஏன்? அவங்க தான் அல்லாஹ்வுடைய வேதத்தை மிக தெளிவாக விளங்கிய மக்கள். அஹ்லு சுன்னாக்கள் அந்த அப்போ அஹ்லு சுன்னால இந்த விஷயம் இருக்குதா, சஹாபாக்கள்ல இந்த விஷயம் இருக்குதாண்ட இதை நான் இன்ஷா அல்லாஹ் இதில் அடுத்த தொடரில், அது அடுத்த வாரமோ இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் நாங்கள் போடுவோம். ஏன்னா இந்த குழப்பம் இது ஒரு ரொம்ப தெளிவாக வழங்கணும், சுருக்கமாக வழங்கலாம் வாங்க. அப்போ அஹ்லு சுன்னாண்டா யார், அது ஏன் அந்த பிரயோகம் வந்தது? அஹ்லுல் பித்ஆன்னு சொல்லுவாங்க, இதுக்கு எதிரானது. அதாவது மார்க்கத்தில் புதிய கொள்கைகளை உருவாக்கியவர். சஹாபாக்களுடைய அந்த சரியான பாதையில் போனவங்க அஹ்லு சுன்னாம்பா. கதிர் எப்படி வழங்குறது, சஹாபாக்கள் எப்படி வழங்கினாங்க, நபியும் நபித்தோழர்களும் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க, நபியுடைய சுன்னாவை சரியான முறையில் விளங்கி நடைமுறைப்படுத்தினவங்க நபித்தோழர். நபித்தோழர்கள் இந்த நிலைப்பாட்டை சரியாக இதில் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஆகவே நபித்தோழர்கள் இந்த நிலைப்பாடு தான் சரியானது. புதுசாக பின்னால் வந்தவங்க கதிரில் குழப்பத்தை உண்டாக்கினாங்க. ஒரு கூட்டம் கதிரே இல்லைன்னாங்க, இன்னொரு கூட்டம் என்ன சொன்னாங்க, மனுஷனுக்கு சுதந்திரமே இல்லைன்னாங்க, இன்னொரு கூட்டம் சொன்னாங்க அலி காபிர், முஆவியா காபிர்னு, அப்போ காபிர் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ எந்த ஒரு கொள்கையை நம்ம உரசி பார்க்கறதுக்கான அளவுகோலாக எல்லாரும் சொல்லுவாங்க, நான் குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன், நான் ஹதீஸின் அடிப்படையில் பேசுகிறேம்பாங்க. அவர் குர்ஆன் வசனத்தை அவர் நினைச்ச மாதிரி விளங்கிக்கிட்டு நான் குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லுவார். இன்னைக்கும் சொல்கிறாங்க சார், நம்ம தமிழகத்தில் பார்க்குறோம், நம்ம நாடுகளில் பார்க்குறோம், நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ்பாங்க. பார்த்தா குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தம் இல்லாத சில வழிகேடுகளை குர்ஆன் ஹதீஸ் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. கேட்டால் இந்த குர்ஆன் வசனங்கிறாங்க, இந்த ஹதீஸுங்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை நபித்தோழர்கள் இப்படித்தான் விளங்கினாங்களா, இந்த ஹதீஸை நபித்தோழர்கள் இப்படித்தான் புரிஞ்சாங்களா, நபித்தோழர்கள் இந்த பாதையெல்லாம் போனாங்களா? ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், ஒமை யுஷாக்கிகிர் ரசூல, யார் தூதருக்கு முரண்பட்டு, ஒமை யுஷாக்கிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவான பிறகு
தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி கைர சபீலில் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாத ஒரு பாதையில் அவர் போனால் நுவல்லிஹி மாத்தவர், அவர் போற பாதையில் நாம் அவரை விட்டு விடுவோம். ஒனுசுலிஹி ஜஹன்னம வசாஅத் மசீரா, அவரை நாங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் நல்லா சொல்றோம். அப்போ மூமின்கள் போக வேண்டிய பாதைன்னு ஒன்று சொல்றாங்க. குர்ஆன் சொன்னா உதாரணமா எடுங்களேன், முத்தஸிலாக்கள் ஒரு கோஷ்டி தான். அவங்க நிறைய விஷயங்களை மறுத்தாங்க. அவங்களோட அறிவுக்கு படலையாடி ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க. விளங்க சொல்றது பல குழப்பங்களை உண்டாக்கினாங்க. இவங்க அவங்களோட சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் இதை ஆய்வு செய்து பார்த்தோம். குர்ஆன் சுன்னாவை நாங்கள் பியூரா பின்பற்றுறோம். கவாரிஜிகள் அவங்க மிக தூய்மையாக அமல் செய்யக்கூடியவங்க, குர்ஆனை அழகா ஓதுறவங்க. ஆனால் பிரச்சனை என்ன, அவங்க நபித்தோழர்கள் இருந்த அந்த நிலைக்கு மாற்றமாக ஒரு குர்ஆன் வசனங்களை விளங்கினாங்க, ஹதீஸை விளங்கினாங்க. அதோட விளைவு என்னன்னா அலி காஃபிர் முஆவியா காஃபிர், நஊது பில்லாஹி மின். அப்போ நாங்கள் எந்த ஒரு கொள்கையும் உரசி பார்க்குற அளவுகோலாக சுன்னா அஹ்லு சுன்னாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களா, அஹ்லு சுன்னாக்கள் இதை சொன்னாங்களா? அஹ்லு சுன்னான்னு யாரு? அஸ்ஸஹாபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களா? ஏன்னா நபியோட இருந்தவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 73 கூட்டமாக என்னுடைய உம்மத்து பிரியும், அதில் ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவாங்க. வஹிய அல் ஜமாஆ, வஹிய அல் ஜமாஆ. வேற இடத்துல சொன்னாங்க நானும் என் தோழர்களும் நாங்கள் எதன் மீது இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உள்ளவங்கண்டா. இது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். அப்ப நபியும் நபித்தோழர்களும் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதுதான் சத்தியமான கொள்கை. அதைத்தான் அஹ்லு சுன்னான்னு சொல்லுவோம். சுன்னாவோடு வாழ்ந்தவர்கள். நான் சொன்னேன் அஹ்லுல் ஜன்னான்னா சொர்க்கவாதிகள். அஹ்லு சுன்னாண்டா யாருன்னா நபி கொண்டு வந்ததை நபித்தோழர்கள் எப்படி பின்பற்றினாங்களோ அதே பாதையில் அதுக்கு பின்னால வந்த தாபியங்கள் பின்பற்றினாங்க. தாபியங்கள் உலகம் அழியும் வரையும் யார் அந்த பாதையில் போறாங்களோ அவங்களத்தான் அஹ்லு சுன்னாக்கள் நம்ம சொல்லுவோம். சரிதானே? அஹ்லுல் பித்ஆன்னு சொல்றது என்ன? குர்ஆன் 3 வக்து அப்படின்ற ஒருத்தன் குர்ஆன் நான் மட்டும்தான் எடுப்பேன், ஹதீஸ் எடுக்க மாட்டேன். அஹ்லுல் பித்ஆ. அது மாதிரி அலி பின் அபி தாலிப காஃபிர்னு சொல்றான், முஆவியா காஃபிர்னா சஹாபாக்கள காஃபிர், அஹ்லுல் பித்ஆ. அவங்க என்னது புதிய அஹ்லு சுன்னாவுக்கு மாற்றமான போக்குள்ளவர்கள். ஷியா என்றது ஷியா அதாவது சொல்றது நாங்கள் அலியுடைய அலியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் வரம்பு மீறி எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி அல்லாஹ்வோட மகன் சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் போனாங்க. இவங்க என்ன அஹ்லு சுன்னா இல்லை. இப்படி தான் நாங்கள் பிரிக்குது. விளங்கா சொல்லுது. இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக அடுத்த இன்னொரு அமர்வில் நாங்கள் அதை தனியாக இப்போ நாங்கள் முன்னுரையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் பார்க்குற நேரடியாக அஹ்லு சுன்னாண்டா என்ன, சுன்னாக்கு என்னென்ன அர்த்தங்கள் கொடுக்கப்படும். ஒரு சொல் மொழியில் அதுக்கு ஒரு பொருள் இருந்தாலும் அதை பரிபாஷையில் அதாவது டேர்ம்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தோடு அந்த பிரச்சனையை சரியாக அந்த விஷயத்தை விளங்கினா தான் அது சரியாக நமக்கு விளங்கும். நம்ம சுன்னான்றதை சுன்னத்து சொல்லுறது அப்படிம்போம். குர்ஆன் சுன்னான்னு நம்ம சொல்கிறோம், குர்ஆன் சுன்னா. ஹதீஸுக்கு நம்ம சுன்னான்னு யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஃபிக்ஹ் துறை சார்ந்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி வேறு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை விரிவாக நாங்கள் படிப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய நேரான பாதையில் போகக்கூடியவர்களாக ஆக்கணும். சில கேள்விகள் சில சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க, எனக்கு இப்போ சந்தர்ப்பம் இல்லை. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.